ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பித்துக்கம்பருப்பு குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் மாதிரி இருக்கும். பொங்கலுக்கு நாங்கள் இதை மெயின் டிஷ்ஷாக சமைச்சி படைப்போம் சாமிக்கு. யாரெல்லாம் இது பொங்கலுக்கு செய்வீங்க, யாருக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வயசில் நாங்கள் இதை ரொம்பவும் அதிகமாக செய்வாங்க வீட்டில். அடிக்கடிக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிடும். பட் இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது, பட் செய்ய தான் டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை அதிகம். அதனால் அதிகமாக செய்யறதில்ல. பொங்கலுக்கு மட்டும் கம்பல்சரி செய்வோம். யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம கடுகு பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன் அரைச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான்வெஜ் அளவுக்கு தேவைப்படாது. அது கூடவே ஃப்ளேவருக்காக க்ரீன் சில்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம பித்துக்கம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்னு சொல்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காரத்துக்கு மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே அவரைக்காவும் சேர்க்கலாம், கருணைக்கிழங்கு சேர்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து தண்ணி அது முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நிறைய தேவையில்ல. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான பித்துக்கம்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from திவ்யா.